டெல்லியில் கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு தினசரி கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 249 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இது நேற்றைய பாதிப்பை விட 38% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். 96 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 934 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியின் சக்கரம் முறிந்துவிட்டது என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் திருமதி மெஹபூபா முஃப்தி வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் 8 வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் ஆனந்த் தத்தா என்ற முன்னாள் காவல்துறை ஆய்வாளருக்கு ஜாமீன் கிடைத்தது மிகவும் வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். சிறுமி வன்கொடுமை வழக்கின் ஆதாரங்களை அழித்த ஆனந்த் தத்தா முக்கியமாக குற்றவாளி என்றும் முஃப்தி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் சட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்படலாம் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மறைமுகமாக தெரிவித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு நரேந்திர சிங் தோமர், இப்போது ஒருபடி பின்வாங்கி இருக்கிறோம், ஆனால் மீண்டும் முன்னேறுவோம் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் விவசாயிகளின் மாபெரும் தன்னெழுச்சி போராட்டம் மீண்டும் நடக்கும் என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேளாண் சட்டங்களை கொண்டு வந்ததற்காக விவசாயிகளிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மன்னிப்பு கோரிய நிலையில் அதை அவமதிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பேசியுள்ளதாக ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் மூலமாகவோ அல்லது வேறு வழிகளிலோ பஞ்சாபிற்கு சேவை செய்வேன் என கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக ஹர்பஜன் சிங் நேற்று அறிவித்த நிலையில், விரைவில் பஞ்சாப் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் அவர் அரசியலில் இணையக்கூடும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஹர்பஜன் சிங், அனைத்து கட்சியினரிடமும் தனக்கு நட்பு உள்ளதாகவும், அரசியலில் இணைவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் புனித வின்சென்ட் தேவாலயத்தில் நள்ளிரவு பிரார்த்தனை ரத்து செய்யப்பட்டு மாலையிலேயே கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. 50% மக்கள் மட்டுமே ஒவ்வொரு குழு பிரார்த்தனைக்கும் அனுமதிக்கப்பட்டனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் தர்மசலாவில் உள்ள செயின்ட் ஜான் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸை ஒட்டி தலைநகர் டெல்லியில் உள்ள கான் மார்க்கெட் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டு இருந்தது. கொரோனா காரணமாக நள்ளிரவு பிரார்த்தனைகள் டெல்லி தேவாலயங்களில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அலங்கரிக்கப்பட்ட தேவாலயங்களை பார்வையிட மட்டும் மக்கள் அனுமதிக்கப்பட்டனர். கிறிஸ்துமஸை ஒட்டி கொல்கத்தாவில் உள்ள புனித ரோசரி தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பங்கேற்றார். இந்த பண்டிகை காலம் மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரப்பட்டும் என அவர் வாழ்த்து தெரிவித்தார். கேரளாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் போது பாதுகாப்பு விதிகளை மீறி நகர மேயரின் கார் பயணித்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பாதுகாப்பு வீரர்களின் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த கார்களுடன் முன் அனுமதியின்றி திருவனந்தபுரம் மேயரின் கார் சென்றதாக கூறப்படுகிறது.
இந்தியாவில் ஒமைக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 415ஆக உயர்ந்துள்ளது. இதில் 115 பேர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 108 பேரும், டெல்லியில் 79 பேருக்கும், குஜராத்தில் 43 பேருக்கும், தெலுங்கானாவில் 38 பேருக்கும், கேரளாவில் 37 பேருக்கும் ஒமைக்ரான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. லூதியானா நீதிமன்றத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர் பணி நீக்கம் செய்யப்பட்ட தலைமை காவலர் லூதியானாவைச் சேர்ந்த ககன்தீப் சிங் என தகவல் வெளியாகியுள்ளது. உடலை அவரது குடும்பத்தினர் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து ககன்தீப் சிங் தான் நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டை வைத்தார் என்றும், அதை பொருத்தும் போதோ அல்லது வெடிக்க செய்யும் போதோ அவர் உடல் சிதறி பலியாகி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாயின் 97வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கப் போவதில்லை என காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சரண்ஜித் சிங் முதலமைச்சராக பதவியேற்ற போதும் அவருக்கும் சித்துவுக்கும் இடையே மறைமுக மோதல் நிலவி வருகிறது. இதையடுத்து இந்த அதிரடி முடிவை காங்கிரஸ் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மிதமானது முதல் தீவிர பாதிப்புடைய கொரோனா நோயாளிகளுக்கு மட்டும் ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்தலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நோய்க்கூறு தென்பட்ட 10 நாட்களில் வேறு வகையான பாதிப்புகளுக்கு அறிகுறி இல்லாத நோயாளிகளுக்கு இந்த மருந்தை ஊசி மூலம் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 2 டோஸ் தடுப்பூசி போட்டவர்கள் மட்டுமே வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பொது இடங்களுக்கு வரவும், பொது வசதிகளை பயன்படுத்தவும் அனுமதிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பஞ்சாபில் 1200 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பஞ்சாபில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு விவசாயிகள் பெற்ற 2 லட்சம் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ரெட் தேவாலயம் மற்றும் புனித மேரி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் 50% மக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அங்கு நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவா தலைநகர் பனாஜியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி பிரார்த்தனையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். இதனிடையே கேரள மாநிலத்தில் கிறிஸ்துமஸை ஒட்டி பேக்கரி மற்றும் உணவகங்கள் மக்களை கவரும் வகையில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஒமைக்ரான் பரவலை தடுக்க தமிழக அரசு கூட்டம் கூடுவதை தவிர்க்க வலியுறுத்தி வரும் சூழலில் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் அஜாக்கிரதையாக சுற்றுகின்றனர்.
சென்னை மெரினா கடற்கரையில் முகக்கவசமின்றியும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் ஏராளமான மக்கள் குவிந்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவன தொழிலாளர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தித் தர வேண்டுமென தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஃபாக்ஸ்கான் நிறுவன விடுதியில் தங்கியிருந்து பணிபுரியும் பெண்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விடுதிகளின் தரத்தை உயர்த்தித் தருவதோடு உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தித் தர வேண்டுமென்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஆவின் பால் பாக்கெட்டுகளில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியோடு கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் நட்சத்திரங்களோடு பல்வேறு விதமாக பால் கவர்கள் அச்சடிக்கப்பட்டு இருந்தன. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையை ஒட்டியுள்ள கடம்பக்குட்டை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணியை ஊஞ்சல் கட்டி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கிச் சென்று கிராம மக்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிகிச்சைக்கு பின்னர் தாயும் சேயும் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் மின்னும் ஒளிவிளக்கு, கிறிஸ்துமஸ் மரம், ஒளிரும் நட்சத்திர விளக்குகள், கிறிஸ்துமஸ் தாத்தா என நள்ளிரவு பிரார்த்தனையுடன் களை கட்டியது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் ஜொலித்த பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கணி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கானோர் புத்தாடை அணிந்து நள்ளிரவு பிரார்த்தனையில் குடும்பமாக பங்கேற்றனர். திருப்பலிகள், குடில்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பாடல், சிறப்பு விருந்து போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி பனிமய மாதா அன்னை ஆலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றதுடன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் தத்ரூப காட்சிகள் இடம்பெற்றன. பனிமய மாதா ஆலயம், சின்ன கோவில் தேவாலயம் உள்ளிட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஆரோக்கியம் மடைமலை மாதா திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் இயேசு பிறப்பு விழாவையொட்டி நள்ளிரவு சிறப்பு திருப்பலி ஆலயத்தின் அருள்தல அதிபர் லியோ எட்வின் தலைமையில் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். வரும் 2022ஆம் ஆண்டில் மக்கள் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற பிரார்த்தனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் தூய இதய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் உலகை அச்சுறுத்தி வரும் ஒமைக்ரான் கொரோனாவில் இருந்து மக்கள் விடுபட வேண்டியும், கொரோனா தொற்று முழுவதுமாக இந்த உலகை விட்டு அகல வேண்டியும் விடிய விடிய சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. மதுரையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.
இயேசு கிறிஸ்து பிறந்ததை தத்ரூபமாக எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்ச்சி காட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்ததாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு திருப்பலிகள், ஆராதனை பாடல்கள் பாடப்பட்டன. சேலம் நகரில் அமைந்துள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி பிரார்த்தனை செய்தனர். கேக் வெட்டியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடினர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள புனித பவுல் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவையொட்டி நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. 12 மணிக்கு குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களின் நடுவே கொண்டு வந்து பின்னர் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பனிப்பாறைகள் நிறைந்த குடிலின் நடுவே வைத்தனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் 320 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித வியாகுல அன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை அப்பகுதி மக்கள் கொண்டாடினர். இயேசு பிரானின் பிறப்பை நினைவுகூரும் வகையிலான மின்னொளி காட்சி அமைக்கப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி பங்குத்தந்தை செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் இளமையாக்கினார் கோவில் தெருவைச் சேர்ந்த பொற்கொல்லர் முத்துக்குமரன் என்பவர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி 2 கிராம் 790 மில்லி தங்கத்தில் வேளாங்கண்ணி தேவாலயத்தை செய்து அசத்தியுள்ளார். மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் குறிக்கும் வகையில் தங்கத்தில் வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தை வடிவமைத்ததாக அவர் குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பை சித்தரிக்கும் வகையில் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் தேவாலயத்தில் கோட்டார் மறைமாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிறிஸ்துவ பெருமக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மிஷன் வீதியில் உள்ள தூய ஜென்மராகினி அன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், முன்னாள் முதலமைச்சர் திரு ஆர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் 5000 ஏக்கரில் மக்காச்சோளம் அறுவடை தொடங்கியுள்ளது. இங்கு அறுவடை செய்யப்படும் மக்காச்சோளம் உள்ளூர் மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும். மக்காச்சோளம் 1 குவிண்டால் சராசரியாக 1500 ரூபாய் முதல் 1900 ரூபாய் வரை விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். நாகையில் இருசக்கர வாகனத்தை திருடி விற்ற காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நாகையில் குற்ற வழக்குகளில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு காடம்பாடியில் உள்ள பழைய ஆயுதப்படை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் மாயமானது. அதனை காவலர் முருகன் திருடி விற்றது விசாரணையில் தெரியவந்தது.